Next unit, friction. இப்போ ஃப்ரிக்ஷனுக்கான டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். இஃப் டூ பாடிஸ் ஆர் இன் கான்டாக்ட் வித் ஒன் another, the properties of the two bodies by means of which a force is exerted between them at their point of contact to prevent one body from sliding on the other is called friction. The force exerted is called the force of friction. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஆப்ஜெக்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே மூவ் ஆகுறது எந்த மாதிரினா ஸ்லைடுனா உரசிட்டு போகிறது, ஓகேங்களா, சறுக்கிக்கிட்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி சறுக்கிக்கிட்டு போகும்போது அதனால இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து தட்டி விட்டு கீழே விழுகாமலையோ இல்லை மூவ் ஆகி போகாமலேயோ இருக்கணும், ஓகேங்களா. அதனால தான் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு ப்ரிவெண்ட் ஒன் பாடி ஃப்ரம் ஸ்லைடிங் ஆன் தி அதர்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் உரசிக்கிட்டு போகிறதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. இதில் வந்து ஏற்படுற அந்த ஃபோர்ஸை தான் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணமாக சொல்கிறதா, இப்போ பஸ் ஆகட்டும், பஸ்ஸு கூட ரோட்டில் என்ன செய்யுது, அந்த தார் ரோட்டில் உராய்ச்சிட்டு போகுதுங்களே, அது ஒரு ட்ரக்கில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு கட்டையை வச்சு மேலே அந்த ட்ரக்கோ லாரி மேலே ஏற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா. அதை கூட என்ன சொல்லலாம், அந்த மூமெண்ட்ஸை அதை சொல்லலாம். இல்லை ஈவன் அந்த ஏர்போர்ட்லாம் அந்த லக்கேஜெலாம் வரும்போது அந்த எலிவேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, எஸ்கலேட்டர்ஸ், அதெல்லாம் என்னென்னு சொல்லலாம், அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரிக்ஷன்ஸோட கான்செப்ட்ஸ் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், ஸ்டாட்டிக்கல், டைனமிக்கல் அண்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் என்னென்னு பாருங்கள். when one body is contact with another is in equilibrium, the friction exerted is just sufficient to maintain equilibrium and is called statical friction. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து கான்டாக்ட் மீன்ஸ் ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு டச்சோ இல்லை ஏதோ ஒரு ஃபோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே நடக்கும்போது என்ன இருக்குன்னா இஸ் இன் ஈக்குலிபிரியமாகவே இருக்குது. இட் இஸ் சஃபிஷியன்ட் டு மெயின்டைன் த ஈக்குலிபிரியமாக இருந்துச்சுன்னா அண்ட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஏதோ ஒரு டச் மூமெண்ட்ஸில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸெப்டட் ஆகும்போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லையும் வந்து ஈக்குலிபிரியம்னா கான்ஸ்டன்ட் பொசிஷன் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ஃப்ரிக்ஷனுக்கு பேர் ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்னன்னு பாருங்கள். when one body is just on the point of sliding on another, the friction exerted attains its maximum value and is called limiting frictions. The equilibrium in this case is said to be limiting. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்னா மேபி ஒரு பெரிய ஒரு பலகை எடுத்துக்கோங்களேன். அந்த பனி சர்க்கிள்னால் சறுக்கிட்டு வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பலகையை சாய்வாக வச்சு அது மேலே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி விடுங்களேன். அது ஸ்லோப் ஷேப்பில் இருக்கிறதுனால மேலே உயரத்துலேருந்து அதை சறுக்கி ஸ்லைட் ஆகிட்டே போச்சுன்னா அது என்ன ஸ்பீடில் போகணும்னா அது மேக்ஸிமம் லிமிட்டிங்கே போய் அச்சீவ் பண்ணும். அந்த ஃப்ரிக்ஷனோட எக்ஸெப்டட் வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ் அட்டைன் பண்ணிடுவோம். அதை தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சதுக்குல. இப்போ நெக்ஸ்ட் டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன் என்னன்னு பாருங்கள். when motion ensues by one body sliding over another, the friction exerted is called dynamical friction. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஸ்லைடு மீன்ஸ் இந்த பல் சக்கரம்லாம் பார்த்துருப்பீங்களே, அது வந்து ஒரு பல் சக்கரம் வந்து இன்னொன்றில் வந்து டச் ஆகி போகும்போது ஒரு இது ஆப்போசிட் டைரக்ஷன் இன்னொன்று என்ன வரும்னா ரொட்டேட் ஆகும்போது ரெண்டு பல் சக்கரமும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி அந்த டச்சாக இருக்கும். ஈவன் நம்ம பைக் ஆகட்டும் சைக்கிள் ஆகட்டும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. 2-3 பல் சக்கரம்லாம் இருக்கும், அது ரொட்டேட் ஆகும்போது அந்த சைக்கிள் மூவ் ஆகும். அப்போ இந்த மாதிரியான ஃப்ரிக்ஷன்ஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ஒர்க் ஆகும்போது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஒரு ஆக்டிவிட்டிஸ் நிகழும். அதை தான் இங்கே வந்து டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லா 1 பாருங்கள். when two bodies are in contact, the direction of friction on one of them at the point of contact is opposite to the direction in which the point of contact would commence to move. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஈவன் ஒரு பஸ் எடுத்துக்கோங்களேன். பஸ் வந்து ரோட்வேஸில் போகிறதா இருந்தால் அது வந்து அந்த ரோட்டில் அந்த டயர்ஸ் வந்து டச் ஆகி மூவ் ஆகி ஃபார்வேர்டில் போகுதுன்னா அந்த உராய்வு இருக்கு பாருங்கள், ஃப்ரிக்ஷன், அது வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருந்தால் மட்டும்தான் அது மூவ் ஆகி போகும். ஈவன் நீங்கள் இந்த
கரும்பு சாறு சூஸ் பண்ணுற இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே, அந்த மிஷினில் பார்த்தீங்களே, அவங்க ஒரு ஃபார்வேர்டில் மூவ் பண்ணாங்கன்னா அந்த சக்கரம்லாம் என்ன செய்யும்னா பேக்வேர்டில் மூவ் ஆகி அந்த சக்கை போயிட்டுருக்கும். அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஆக்சுவலாக எப்பயுமே ஒரு உராய்வு வந்து ஏற்படுற அந்த ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகி போகும். இதை தான் இங்கே ஃப்ரிக்ஷனோட லா 1 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லா 2 இதெல்லாம் பார்க்கலாம். லா 2 பாருங்கள். when there is equilibrium, the magnitude of friction is just sufficient to prevent the body from moving. என்ன சொல்கிறாங்கன்னா, when there is in ஈக்குலிபிரியம்னா அது கான்ஸ்டன்ட் பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சமநிலையில் இருக்குது. the magnitude of friction, அந்த ஃப்ரிக்ஷனோட அளவு is just sufficient to prevent the body from moving. அந்த ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும்னா அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணாமல் அப்படியே ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தா மட்டும்தான் ஈக்குவல்பிரியமாக இருக்கும், சமநிலையில் இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, ஒன்றும் இல்லை, ஒரு புக்கு மேலே இன்னொரு புக்கு வைங்களேன், அதனால என்ன ஆக போகுது, அந்த 2 புக்கு வச்சுருக்கணும்னா அது ஜஸ்ட் டச்சாக இருக்குமே தவிர மற்றபடி இன்னொரு புக்கு நகண்டா போக போகிறது. ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல்பிரியம் பொசிஷன்ஸை வந்து அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம், அதனால எந்த மூமெண்ட்டையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணிடும் அப்படின்றாங்க. ஓகே, லா 3 பாருங்கள். The magnitude of the limiting friction always bears a constant ratio to the normal reaction, and this ratio depends only on the substances of which the bodies are composed. ஆக்சுவலாக லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் லெவலில் அந்த உராய்வு ஏற்படுறது. உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இந்த சர்க்கிள்லாம் விளையாடுவாங்களே குழந்தைங்கள்லாம் வந்து சறுக்கிக்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரியான ஸ்லோப்பில் என்ன இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோம்னா அது ரொம்ப ஸ்பீடாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த மேலேருந்து சறுக்கிறோம், ஒரு 10 படி ஏறி அங்கேருந்து சறுக்கிறோம்னா அந்த ஸ்லோப்பில் இதில் என்ன ஸ்பீடில் இருக்குமோ அதே ஸ்பீடு தான் லேண்ட் ஆகிற வரையும் இருக்கும். அது வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க கான்ஸ்டன்ட் ரேஷியோ டு தி நார்மல் ரியாக்ஷன், அண்ட் திஸ் ரேஷியோ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி சப்ஸ்டன்சஸ் ஆஃப் விச் த பாடிஸ் ஆர் கம்போஸ்டு. அது அதோட ஸ்பீடு எதோ, அந்த ஃப்ரிக்ஷனோட ஸ்பீடு எதை பொறுத்து இருக்கும்னா அந்த ஸ்லோப் சைஸை பொறுத்து. கொஞ்சம் ஒரு 70 டிகிரிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு ஸ்லோப்னு வச்சிங்கன்னா அந்த ஆங்கிள் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஒரு 70 டிகிரிஸ் இருக்குன்னா அதோட ஸ்பீடு இன்னும் ஹையாக இருக்கும். அதே இது ஒரு ஆங்கிள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 டிகிரிஸ் தான் இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி போகும், சறுக்கி போகிறது. ஓகேங்களா? ஸ்லைடு வந்து மூவ் ஆகிருக்கும். அதனால தான் ஆப்ஜெக்டை பொறுத்து, அந்த சேவை பொறுத்து அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகும், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து மூவ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லா 4 பாருங்கள். The limiting friction is independent of the extent and shape of surface in contact so long as the normal reaction is unaltered. The limiting frictionsன்ற என்னது, அந்த மேக்ஸிமம் ஏற்படுற அந்த ஃப்ரிக்ஷனோட ஸ்பீடை தான் சொல்கிறாங்க. இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி எக்ஸ்டென்ட் அண்ட் சேஃப் ஆஃப் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த வளைஞ்சி சிலதெல்லாம் ட்ராலி இதெல்லாம் போகுமே, ட்ரெயின் ட்ராக்கு, இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா ரொம்ப நேராக போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அதே ஒரு பிரிட்ஜோ இல்லை ஒரு டேனிங்களோ அந்த மாதிரி போகும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பீடை ரெடியூசஸ் பண்ணி அந்த ட்ரெயின் இதெல்லாம் மூவ் ஆகும். அப்போ அதில் ஏற்படுற அந்த உராய்வு ஃப்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ன்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இண்டிபெண்ட்டாக அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. லா 5 பாருங்க. when motion ensues by one body sliding over the other, the direction of friction is opposite to that of motion. ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா அதோட ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் தான் மூவ் ஆகும். The magnitude of the friction is independent of the velocity of the point of contact. அந்த ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூட்ன்றது என்னென்னா அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா இண்டிபெண்ட்டாக இருக்குன்றாங்க. ஆக்சுவலாக ஒரு பஸ் இது ரோடில் டச் ஆகி போகுதுன்னா அதில் ஏற்படுற அந்த ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூடு அந்த பஸ்ஸோட மூமெண்ட்டுக்கு உள்ள வேகத்துக்கு வந்து என்னவா இருக்காது, டிபெண்ட் ஆகிருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்குன்றாங்க. என்ன காரணம்னா அதோட ஸ்பீடு வேறு. ஓகேங்களா? அந்த ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூடு வேறு. ஏன்னா அது வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு ஆல்ரெடி சொன்னது தான்,
ஒரு பிரிட்ஜு மேலே ஒரு பஸ் மூவ் ஆகுதுன்னா அப்போ ஏற்படுற அந்த ஸ்பீடாகட்டும், இல்லை ஒரு நார்மல் ஹைவேஸில் போகிற பஸ்ஸோட அந்த ஸ்பீடாகட்டும், இல்லையா ஒரு ஸ்லோப் ஷேப்பை பொறுத்து அப்போ ஏற்படுற ஒரு ஸ்லோப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறீங்கன்னா அது சறுக்கிக்கிட்டு போகும்போது அந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஃப்ரிக்ஷனும் அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டும் என்ன இருக்கும்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொன்றுக்கு ஒன்றும் டிபெண்ட்டாக இருக்காது, whenever ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கும். பட் the ratio of the friction to the normal reaction is slightly less when the body moves. ஆனால் இந்த ஃப்ரிக்ஷனும் அதில் ஏற்படுற அந்த ஆப்ஜெக்டோட நார்மல் ரியாக்ஷன்ஸும் என்ன இருக்குன்னா ஸ்லைட்லி லெஸ் வென் தி பாடி மூவ்ஸ். அது அந்த சம்டைம்ஸ் ஊடால ஒரு ஸ்பிரிட் பிரேக்கரே வச்சுருங்களேன், ஒரு ஸ்லோப்பில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஊடால ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மேடு மாதிரி வருதுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா கொஞ்சம் ஜம்ப் பண்ணுறது, இல்லை அப்போ ஏற்படுற அந்த ஃப்ரிக்ஷன்ஸ்னால் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா மாறும். ஒரு இடத்துல வந்து சர்டன் ஸ்டேஜில் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து மூவ் ஆகி ஜம்ப் பண்ணி டச் ஆகும்போது அப்போ கொஞ்சம் அந்த இடத்துல ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி இதுதான் ரேஷியோ ஆஃப் த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன இருக்கும்னா நார்மல் ரியாக்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் லெஸ் தென் வென் த பாடிஸ் மூவ்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும்போது. தென் வென் இட் இஸ் இன் லிமிட்டிங் ஈக்லிபிரியம், அது வந்து என்ன ஆகும்னா அப்போ வந்து நீங்கள் லிமிட்டிங் ஈக்லிபிரியம்ன்றப்போ மேக்ஸிமம் ஆஃப் த ஃப்ரிக்ஷன்ஸை பொறுத்து அது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த கான்செப்ட் படி வென் இட் இஸ் இன் லிமிட்டிங் ஈக்லிபிரியமாக இருக்கும், அந்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்லிபிரியமாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ஃப்ரிக்ஷன் எ passive force. It should be noted that friction is only a resisting force and appears only when necessary to prevent or oppose the motion of the point of contact. ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸு ஆர் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறது. இந்த மாதிரியான ஃபோர்ஸ் வந்து எப்போ தேவைப்படும்னா ஆப்போஸ் தி மோஷன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்கிறாங்க. ஒரு ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்போ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், தட் கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. ஈவன் ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ மூவ் ஆகிட்டே இருக்குது, அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் இல்லை ஸ்டாப் பண்ணோம்னா நம்ம என்ன செய்வோம், பிரேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ, அப்போ ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குல்ல, அதை தான் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து எப்போ தேவைப்படுமோ அப்போ கொடுத்துக்கிறது. எதுக்கு, ஒர்க் ஆகிட்டு இருக்கிற அந்த மோஷன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை கொஞ்சம் ஆப்போஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அடுத்து பாருங்களேன், இட் கேனாட் பை இட் செல்ஃப் ப்ரொடியூஸ் மோஷன் ஆஃப் யர் பாடி பட் இட் மெயின்டைன்ஸ் ரிலேட்டிவ் ஈக்லிபிரியம். இது வந்து அதுவாக ஏற்படுத்திக்காது, அந்த மிஷின் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிறது கிடையாது, நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், அதை கொடுக்கணும், கொடுத்து அந்த மிஷின் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறதும் அந்த மாதிரி செய்கிறது. இது இப்போ ஈவன் ஒரு பஸ் போயிட்டே இருக்குது, டப்புன்னு ஸ்டாப் பண்ணிடுறோம், அது என்ன ஆயிரும்னா ஈக்லிபிரியம்னா சமநிலைக்கு அது ஸ்டாண்டர்ட் ரெஸ்ட் பொசிஷனுக்கும் வந்துடும் அப்படின்றாங்க. ஓகே பாருங்களேன், இட் கேனாட் பை itself produce motion of a body but it maintains relative equilibrium. நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஃபோர்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஈவன் பிரேக் அடிக்கிறோம், பஸ்ஸே ஸ்டாப் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி பிரேக் அடிப்போம், இல்லை ஜஸ்ட் ஒரு லைட்டாக மூவ் ஆன போதும் அப்படின்னா அது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. இட் அசியூம்ஸ் சச் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அஸ் டு பேலன்ஸ் அதர்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி. இப்போ இந்த மாதிரியான ஃபோர்ஸ் என்ன செய்யும்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ஸ் அஸ் எ பேலன்ஸ் டு அதர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி. ஆல்ரெடி அந்த பஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம்னா அது என்ன செய்யும்னா அதோட ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருக்கிற அந்த ஃபோர்ஸஸோட அந்த ஃப்ரிக்ஷன்ஸோட மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணும். அதர் ஃபோர்ஸஸோட மேக்னிடியூடு அண்டு டைரக்ஷனையும் அது என்ன செய்யும்னா பேலன்ஸ் பண்ணுறது தான் அதர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அண்ட் த பாடி. அந்த ஆல்ரெடி அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒர்க் ஆகிட்டு இருக்கிற இன்னொரு ஃபோர்ஸஸை இது பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றாங்க. such a type of force is called a passive force. அந்த மாதிரியான ஃபோர்ஸுக்கு பேர் passive force. இந்த இடத்துல ஃபோர்ஸ்ன்றது நத்திங் பட் என்னது, அந்த ஃப்ரிக்ஷனை தான் passive forceன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னென்னா, the ratio of the limiting friction to the normal reaction is called the
கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்றது நத்திங் பட் ஒரு ரேஷியோ. அது எதுக்கான ரேஷியோனா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டு தி நார்மல் ரியாக்ஷன். ஆக்சுவலாக லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்றது லிமிட்டிங் ஈக்குலிபிரியம். ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் அது மேலே ஏற்படுற அந்த ஃப்ரிக்ஷனால் அந்த ஈக்குலிபிரியமோட லிமிட்டிங் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அந்த கரஸ்பாண்டிங்கான ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்றாங்க. அதனால் ஏற்படுற அந்த நார்மல் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனுக்கு குறிய ரேஷியோவை தான் இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா மியூன்னு டினோட் பண்ணுறாங்க. மியூ இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் தி லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டு தி நார்மல் ரியாக்ஷன். லெட் நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், லெட் கேபிட்டல் எஃப் பி தி ஃப்ரிக்ஷன் அண்ட் கேபிட்டல் ஆர் தி நார்மல் ரியாக்ஷன் பிட்வீன் டூ பாடிஸ் வென் ஈக்குலிபிரியம் மீன்ஸ் லிமிட்டிங். லிமிட்டிங் ஈக்குலிபிரியத்தில் அந்த கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன்ஸும் அந்த நார்மல் ரியாக்ஷன்ஸுக்கும், ஓகேங்களா, இந்த கான்செப்ட்ஸில் தான் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனை கால்குலேட் பண்ணுறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா தென் கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு மியூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர். ஆல்ரெடி சொன்னது தான் மியூன்றது நத்திங் பட் ரேஷியோனா அது ஒரு ரேஷனல் ஃபார்மேட்டில் கொடுக்குறது தான் அந்த ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகே, எஃப் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டில் பாருங்கள், த கான்ஸ்டன்ட் மியூ டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் இன் கான்டாக்ட். அந்த மெட்டீரியலை பொறுத்து அந்த மியூன்றது டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அந்த கான்ஸ்டன்ட் மியூன்றது ஒரு நம்பராக இருக்கும்போது அது எதை டிபெண்ட் பண்ணி அந்த நம்பரை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அந்த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆப்ஜெக்டை பொறுத்து அது மாறும். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் சப்ஸ்டான்சஸ் அண்ட் இஸ் ஆர்டினரிலி லெஸ் தென் யூனிட்டி. மியூன்றது மேபி யூனிட்டாக இருக்காது, லெஸ் தென் யூனிட்டியாக இருக்குன்றாங்க. அட் த சேம் டைம்ஸ் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் சப்ஸ்டான்சஸ். எடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மியூன்றது மாறிட்டே இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டில் என்ன பாருங்கள், சின்ஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் மேக்ஸிமம் வென் இட் இஸ் லிமிட்டிங். அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மேக்ஸிமம் அப்படி இருந்ததுன்னா மியூ ஆர் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃப்ரிக்ஷன், ஓகேங்களா. ஆல்ரெடி சொன்னதான் கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு மியூ ஆர் தான். அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்றது தான் கேபிட்டல் எஃப், தட் இஸ் நத்திங் பட் மியூ இன்ட்டு ஆர். அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மேக்ஸிமம்னா மியூ ஆர் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தட் கரஸ்பாண்டிங் ஃப்ரிக்ஷன். வென் ஈக்குலிபிரியம் இஸ் நான் லிமிட்டிங் கேபிட்டல் எஃப் இஸ் லெஸ் தென் மியூ இன்ட்டு ஆர். ஆக்சுவலாக அந்த ஈக்குலிபிரியம் இருக்குது பார்த்தீங்களா, இஸ் நாட் லிமிட்டிங் அப்படியே இருந்ததுன்னா கேபிட்டல் எஃப்ன்றது நாட் ஈக்குவல் டு மியூ ஆர் இருக்கும். கேபிட்டல் எஃப்ன்றது ஷுட் பிகம்ஸ் லெஸ் தென் மியூ ஆர். அப்போ எஃப் பை ஆர் லெஸ் தென் மியூவாக வந்துடும், ஓகேங்களா. இதுதான் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் அண்டு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸு. கேபிட்டல் எஃப் பை ஆர் ஈக்குவல் டு மியூவாக இருக்கும், எஃப் ஈக்குவல் டு மியூவாக இருக்கும். எஃப் பை ஆர் லெஸ் தென் மியூவாக எப்போ இருக்கும்னா ஈக்குலிபிரியம் இஸ் நான் லிமிட்டிங்காக இருக்கும்போது மட்டும் எஃப் பை ஆர் லெஸ் தென் மியூ. அதர்வைஸ் லிமிட்டிங் ஈக்குலிபிரியமில் எஃப் ஈக்குவல் டு மியூ ஆர். லிமிட்டிங் ஈக்குலிபிரியம்ன்றது நத்திங் பட் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன்னால் அதோட சமநிலையிலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகிற அந்த வேரியஸை தான் லிமிட்டிங் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்றது எதுக்கு கரஸ்பாண்டிங் வருதுன்னா அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக வரும். ஆல்ரெடி அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் சொன்னால் அதே ஃப்ரிக்ஷன்ஸ் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய நார்மல் ரியாக்ஷன்ஸ், ஓகேங்களா. இது ரெண்டுத்துலேயும் ஏற்படுற அந்த ரிசல்டன்ட் கரஸ்பாண்டிங் டு த நார்மல் ரியாக்ஷன் அட் தட் பாயிண்டில் ஏற்படுற அந்த ஆங்கிளை தான் இங்கே ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. ரெண்டு டயக்ராம் இருக்குது, நீங்கள் டயக்ராம் 1 பாருங்கள். அதில் ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குது, வாட் எவர் மேபி. அந்த ஷேப்பில் ஓஏன்ற ஹரிஜான்டல் சைடில் ஃப்ரிக்ஷன் எஃப்பும் வெர்டிக்கல் சைடில் அதோட நார்மல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான், ஏன்னா இந்த கேபிட்டல் எஃப்ன்றது ப்ரொபோஷனல் டு தட் நார்மல் ரியாக்ஷனாக இருக்கும்போது அதுதான் ரேஷியோவாக கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனாக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த எஃப் ஆர் அதில் ஏற்படுற அந்த ரிசல்டன்ட் தான் ஓசி பார்ன்றது. அந்த ஓசி பார் ஓபி பாரில் மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் தான் தீட்டா. அந்த ரிசல்டன்ட் அந்த நார்மல் ரியாக்ஷனில் ஏற்படுற அந்த ஆங்கிள் தான் தீட்டான்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் அதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா இந்த டயக்ராம் 2ல் பாருங்களேன், ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், மியூ இன்ட்டு கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். மற்றபடி சேஃப் ஆர் வேறு ஏதாவது ஷேப்பாக இருந்தாலும் சரி. இங்கே ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஓஏசிபின்றது, ஓகேங்களா. இதில் ஓஏ ஹரிஜான்டல் சைடில் அந்த ஃப்ரிக்ஷன் மியூஆர் இருக்குது. அப்புறம் ஓபின்ற அந்த வெர்டிக்கலில் அதோட நார்மல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மியூஆர் ஆர் அதனால் வரக்கூடிய அந்த ரிசல்டன்ட்டு ஓசி பார்
அந்த ரிசல்டன்ட் அட் தட் பாயிண்ட் ஓ கரஸ்பாண்டிங்னா அந்த நார்மல் டு த ரியாக்ஷன்ஸ்க்கு நார்மல் ரியாக்ஷன்ஸில் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை லாம்டான்னு வச்சுருக்காங்க. அப்போ லாம்டான்றது அந்த இடத்துல என்னது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்றது. இப்போ டீட்டெயில் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பாருங்கள். வென் ஒன் பாடி இஸ் இன் லிமிட்டிங் ஈக்லிபிரியம் ஓவர் அனதர், the angle which the resultant reaction makes with the normal at the point of contact is called the angle of friction and is denoted by lambda. ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷனில் ஏற்படுத்தும் போது அதோட ஈக்லிபிரியமில் லிமிட்டிங்கில் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால தான் அது லிமிட்டிங் ஈக்லிபிரியம் சொல்லியிருப்பாங்க. when one body is in limiting equilibrium over another, the angle which the resultant reaction makes with the normal at the point, அப்போ அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் அப்புறம் நார்மல் இது ரெண்டுத்துக்கு கரஸ்பாண்டிங் வரக்கூடிய ரிசல்டன்ட், அந்த ரிசல்டன்ட்டு அந்த பாயிண்ட் டு தட் நார்மலில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிளை தான் நான் சொல்கிறாங்க இங்கே இஸ் கால்டு தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. அது எப்படி டினோட் பண்ணுறாங்க, லாம்டான்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், இன் டயக்ராம் 2ல் OA bar represents the limiting friction which is equal to mu r. ஆல்ரெடி சொன்னதுதான். OA என்ற லைனில் ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்குது, mu r, அதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதை OA பார்னு வச்சுக்கிறாங்க ஆர் mu rன்னு வச்சுக்கிறாங்க. mu being the coefficients of friction நமக்கு தெரியும். OC bar is nothing but என்னது, அந்த OA bar OB பாரோட ரிசல்டன் தான் OC bar, ஆர்எல்ஸ் வேறு எப்படி சொல்லலாம், mu r r அதோட ரிசல்டன் தான் OC பார்னு சொல்லலாம். இப்போ ஆங்கிள் BOC என்னவா இருக்குது, லாம்டா, அதுதான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லியாச்சு. இப்போ டான் லாம்டா என்னவா இருக்கும், BC டிவைடட் பை OB. BCன்ற சைடும் OAன்ற சைடு ஈக்குவல் சைடு, அப்போ OA டிவைடட் பை OBன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு ஆர். OAன்றது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு மியூ ஆர், OBயில் வரக்கூடியது நார்மல் ரியாக்ஷன், அது கேபிட்டல் ஆர். ஆர் கேன்சல் பண்ணிங்கன்னா மியூ. அப்போ இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னவா மாறிடுச்சு, டான் லாம்டான்னு வந்துருச்சுங்களா, டான் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு. அதுதான் கீழே எழுதியிருப்பாங்க. தட் இஸ் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு தி tangent ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆல்ரெடி செக்ஷன் சியில் we say that the greatest angle which the direction of the resultant reaction can make with the normal is lambda. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ரிசல்டன்ட்டும் அந்த நார்மலும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து லாம்டான்னு வச்சாச்சு. அந்த லாம்டாவை மெஷர் பண்ணுறதா இருந்தால் tan inverse ஆஃப் மியூ. ஆக்சுவலாக tan lambda is equal to மியூன்னு பார்த்தோம். அப்போ lambda is equal to tan inverse ஆஃப் மியூ. பாருங்கள் கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட கண்டினியூஷனை. now the motion of one body at O, டயக்ராமில் பாருங்கள், ஓன்ற பாயிண்டில் அந்த மோஷன்றது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட், ஒரு பாடி மேலே இன்னொரு பாடி வந்து மேக் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் மூலமாக நடக்கக்கூடிய அந்த மோஷன்ஸை தான் ஆஃப் ஒன் பாடி அட் ஓ இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் அனதர். ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஏற்படும் போது அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஏற்படக்கூடிய கான்டாக்டில் அந்த மோஷன் இருக்கும் போது can take place in any direction perpendicular to the normal. அந்த மோஷனை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, can take place in any direction perpendicular to the normal. அந்த நார்மலாக கேபிட்டலான வச்சுருக்கோமா, அதுக்கு பெர்பெண்டிகுலர்ன்றப்போ அந்த ஹரிஜான்டல் ஷேப்பு, ஹரிஜான்டல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த வெர்டிக்கல், வெர்டிக்கல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஹரிஜான்டல்னு சொல்லலாம். ஓகேங்களா. can take place in any direction perpendicular to that normal. ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் அங்கே பாருங்களேன் மியூ ஆர்னு போட்டிருக்காங்களா, அந்த மோஷனை தான் இங்கே மியூ ஆர்னு வச்சுருக்காங்க. அந்த மியூ ஆர்ன்றது பாருங்கள் எனி டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகுது. ஓஏக்கு ரைட் சைட்லேயும் ஓஏக்கு ஆக்சுவலாக ஓன்ற பாயிண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஹரிஜான்டல் ஷேப்பில் ரைட் அண்டு லெஃப்ட் டைரெக்ஷன்ஸில் எனி டைரெக்ஷன். hence when two bodies are in contact, we can consider a cone drawn with the point of contact as the vertex. Actually, when two bodies are in contact, அந்த ரெண்டு பாடிஸும் வந்து கான்டாக்ட்னா டச் ஆகி அதனால தான் ஃப்ரிக்ஷனே வருது. we can consider a cone drawn with the point of contact as the vertex. அந்த கோன் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா, வெர்டெக்ஸாக அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா ஓன்ற பாயிண்டில் தான் ரெண்டு பாடிஸோட கான்டாக்ட் வந்து ஓன்ற பாயிண்டில் தான் நடக்குது. அது வந்து கோன் ஷேப்பில் வருதான் அஸ் எ வெர்டெக்ஸாக சேர்த்து. ஆக்சுவலாக அந்த ஓன்ற பாயிண்டில் இருந்து வெர்டெக்ஸ்ன்றது இந்த நார்மலுக்கு கரஸ்பாண்டிங்க பாருங்களேன், லாம்டான்ற ஆங்கிலோட ரெண்டு ஷேப் வரைஞ்சிருப்போம், ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ரெண்டு லைன் வரைஞ்சிருப்போம். ரிசல்டன் கூட எடுத்துக்கோங்களேன்,
அந்த மோஷன் இஸ் நத்திங் பட் ஃப்ரிக்ஷன் தான். அந்த ஃப்ரிக்ஷனுக்கும் அந்த நார்மலுக்கும் கரஸ்பாண்டிங்காக ரிசல்டன்ட் பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டாக டயக்ராமை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சிட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயும் பாருங்கள் லேம்டான்ற ஆங்கிலோட அந்த வெர்டெக்ஸ் வருது, அதுதான் ரிசல்டன்ட்னு கடைசியாக சொல்லுவாங்க. அந்த வெர்டெக்ஸ் டுகெதர் வித் நார்மல் இதெல்லாம் பார்க்க பாருங்களேன், ஷேப் எப்படி இருக்குது, கோன் ஷேப்பில் இருக்குது. அதனால தான் ஹென்ஸ் வென் two bodies are in contact we can consider a cone drawn with a point of contact as the vertex, the common normal as the axis. அந்த காமன் நார்மல்ன்றதுனா கேபிட்டல் ஆர்ன்றது ஆக்சிஸ் தானே, ஒய் ஆக்சிஸ்ன்னு கூட வச்சுருப்பாங்களே ஆக்சிஸ், அண்ட் இட்ஸ் செமி வெர்டிக்கல் ஆங்கிள் பீயிங் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அந்த செமி வெர்டிக்கல்ன்றது என்னன்னா, வெர்டிக்கல்ன்றப்ப கேபிட்டல் ஆர்ன்றது நார்மல் வெர்டிக்கலாக இருக்கும், செமி வெர்டிக்கல்ன்றது அந்த ஆர்க்கு கரஸ்பாண்டிங்காக லேம்டான்ற ஆங்கிளை மேக் பண்ணக்கூடிய இன்னொரு ரிசல்டன்ட் இருக்குது. ரிசல்டன்ட் பாருங்கள், லெஃப்ட் ரைட்டில் 2 ரிசல்டன்ட் இருக்குது. அந்த ரிசல்டன்ட்டு தான் செமி வெர்டிக்கல்ன்றாங்க. அது வந்து என்ன இருக்குது, ஆங்கிள் பீயிங் ஈக்குவல் டு, அது மேக் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள் ஒன்று என்ன இருக்குது, செமி வெர்டிக்கல் ஆங்கிள். அந்த மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா. It is clear that resultant reaction will have the direction which entirely lies within the surface or on the surface of that cone. அது நத்திங் பட் என்ன இருக்க போகுது, ஆங்கிள் வந்து லாம்டாவை கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அந்த நார்மலுக்கு கரஸ்பாண்டிங்காக ஆங்கிள் லாம்டாவை கிரியேட் பண்ணி கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க, ரிசல்டன்ட் தானே சொல்லுவீங்க. ஆல்ரெடி அதை தானே நம்ம கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லேயும் பார்த்தோம், இது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லேயும் நம்ம அதை தானே படித்தோம். ஓகேங்களா. அப்போ அந்த ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் எதில் இருக்க போதான், அந்த கோனோட சர்ஃபேஸில் தான் இருக்குன்றாங்க. கோனோட சர்ஃபேஸை தாண்டி வெளியில் போகாதுன்றாங்க. கீழே பாருங்களேன், இட் இஸ் கிளியர்லி தட் ரிசல்டன்ட் ரியாக்ஷன் வில் ஹாவ் எ டைரக்ஷன் விச் என்டையர்லி லைஸ் வித்தின் தி சர்ஃபேஸ் ஆர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தட் கோன். கோனோட சர்ஃபேஸில் தான் அந்த ரிசல்டன்ட் இருக்கும். இட் கேனாட் ஃபால் அவுட் அவுட் சைட் தி கோன். ஓகேங்களா. அந்த ரிசல்டன் வந்து சர்ஃபேஸோட அவுட் சைடில் போகாதுன்றாங்க. கோன் இஸ் கால்டு தி கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அந்த கோனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கோன் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூமெரிக்கல் வேல்யூஸ். எதோட நியூமெரிக்கல் வேல்யூஸ்னா மியூ அண்டு லாம்டா. மியூன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். லாம்டான்றது என்னது, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இது ரெண்டோட வேல்யூஸை தான் இங்கே டேபிள் லெட்டர் கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் கரஸ்பாண்டிங்காக என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு கீழே பாருங்களேன். The values of the coefficients and angle of friction for various substances have been found by experimental and tabulated சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டேப்லெட் பண்ணி வச்சுருக்காரு. என்னென்ன சப்ஸ்டான்சஸ்ன்னு பாருங்களேன். வுட் ஆன் வுட்டு, 2 ஆப்ஜெக்ட்ஸில் ரெண்டுமே வுட்டாக இருக்குது. அப்போ வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸும் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸும் டினோட் பண்ணியிருக்காங்க. ட்ரையாக இருக்கும் போது 0.25 to 0.5, அதே இது கரஸ்பாண்டிங் டு லேம்டாவுக்கு 14 to 26.5 இல்லைன்னா 26.5 டிகிரிஸாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப மியூ வந்து 0.04 to 0.2, லேம்டா கரஸ்பாண்டிங்காக 2 டிகிரி to 11.5 டிகிரிஸ். ஓகேங்களா. அதே மாதிரி மெட்டல்ஸ் ஆன் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் ஆன் மெட்டல்ஸ், 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெண்டுமே மெட்டலாக இருக்குது. அடுத்து வந்து ஒன்று லெதர், அனதர் ஒன் இஸ் மெட்டல்ஸாக இருக்குது. ஓகேங்களா. அப்படி இருக்கும் போது அதுக்கான மியூ அண்ட் லாம்டா இந்த வேல்யூஸ் எல்லாம் மெஷர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ் தான். அப்போ நம்ம எடுத்துருக்கிற எக்ஸ்பெரிமெண்டல் பொறுத்து அந்த மியூ லாம்டாலாம் மாற தான் செய்யும். அப்போன்றப்ப ஆல்ரெடி இந்த மியூலாம் டினோட் பண்ணி பாருங்களேன், அதோட நம்பர்ஸில் என்ன இருக்குது, 1 விட கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அதனால் அதை மறந்துடாதீங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் தான். இது வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து செய்யும் போது என்ன ஆகும், அது வேரிஸ் ஆக தான் செய்யும். நமக்கு ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூஸை நம்ம யூஸ் பண்ண பார்க்கலாம்.